அதுவும் நடிகருக்கு தெரியாது. நான் என்ன கேட்கிறேன், இந்த பிரகாஷ் ராஜ் இன்னைக்கு வந்து புலம்புறாருல, இது சூதாட்டம்னு தெரியும், இதுல வந்து விளையாடணும்னா நம்மளுடைய பணம் போயிடும். அதுவும் பிரகாஷ் ராஜ், விஜய் தேவரகொண்டா, ராணா, அந்த மாதிரி ஒரு 25 பேர் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்க காரணம் கேட்டா, நடிகர்கள் மட்டும் இல்லாம சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸும் இருக்காங்க. உங்களோட நிலைப்பாடு என்னவனா இருந்துட்டு போட்டோம் அரசியல் ரீதியா, ஆனால் ஒரு பொறுப்பு வேணும், சமூக பொறுப்பு வேணும்ல. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம வந்து ப்ரொமோட் பண்றோமே, அவன் கம்பெனி தெரியுமா தெரியாதா? சினிமாவில் நடிக்கிறீங்களா அதோட போயிடும். என்ன கேட்டா ஒரே ஒரு சினிமாவில் நீங்க நடிக்கிறீங்களா அதோட போயிடும். சினிமாவில் நடிக்கலாம், அவங்க தொழில் என்னம்மா நடிகர். எதில் நடிக்கணும்? நாடகத்தில் நடிங்க, சினிமாவில் நடிங்க. மக்களுடைய வாழ்க்கையில வந்து நீங்க நடிக்க கூடாதுல்ல. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு, வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க, எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஜேர்னலிஸ்ட் சேகுவாரா ஜெய்சங்கர் சார் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார், இப்போ தெலுங்கானால சூதாட்டத்தை ஊக்குவிக்கிற வகையில நடிகர்களும் இன்ஃப்ளூயன்சர்களும் வந்து ஆட் பண்றாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு எழுந்து 25 பேர் மேல இந்த கேஸ் வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? முதல்ல இந்த விளம்பரங்கள் இருக்குல்ல, இது வந்து ஒரு ஆப் விளம்பரம். இதை தாண்டி எந்த விளம்பரமாக இருந்தாலும் நடிகர்கள் வந்து அதை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு, அதை மார்க்கெட்டிங் பண்ணுறாங்கல்ல, முதல்ல அதை தடை செய்யணும். இந்தியா முழுவதுமே தடை செய்யணும் என்ன கேட்டால். ஏன்னா நடிகரில் வந்து நம்ம நடிகர்லாம் பார்த்து நம்ம வந்து பழகிட்டோம். பாமர மக்கள் வந்து நடிகர்னால் வந்து கேட்டால் ஒரு என்ன சொன்ன, ஒரு ஏதோ ஒரு பெரிய தெய்வ பிறவி மாதிரி பார்க்குறாங்க, ஒரு அதிசய பிறவி மாதிரி பார்க்குறாங்க சாதாரண மக்கள், ஏழை எளிய மக்கள். அப்போ அவங்கக்கிட்ட கொண்டு போய்ட்டு ஒரு பொருளை வந்து ஒரு ப்ராடக்டை கொண்டு போய்ட்டு மார்க்கெட்டிங் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதுக்கு தான் நடிகரில் பிடிச்சி தொங்குறது. இன்றைக்கி சாதாரணமாக எல்லா நடிகர்களும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விளம்பரமும் பண்ணுறான். இப்போ சமீபத்தில் இந்த பேரிச்சம்பழத்துலேருந்து கழிவறைக்கு போகிற டைல்ஸ்லேருந்து எல்லாத்துக்கும் விளம்பரம் பண்ணுறான். சமீபத்தில் ஒரு நீங்கள் விளம்பரம் பண்ணுங்க, விளம்பரம் பண்ணும்போது அந்த குறைஞ்சபட்சம் நீங்கள் அந்த பொருளை பயன்படுத்தி அதை நீங்கள் அனுபவிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது உண்மையிலேயே அது சரியான தரமானதா என்னன்னு தெரியும். ஆனால் பணத்தை மட்டுமே வாங்கிக்கிட்டு அது தரம் இருக்கோ இல்லையோ அந்த பொருளை வந்து நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க. இது கடந்த காலத்தில் நடந்திருக்கு, ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு நடந்திருக்கு. அந்த பணத்தை நீங்கள் முதலீடு போட்டிங்களா இல்லையான்னு தெரியல, ஆனால் அதை வந்து ப்ரொமோட் பண்ணுறீங்க. இது மாதிரி பல விளம்பரங்கள் இருக்குது. ஈமு கோடியில் வந்து பணத்தை போடுங்கன்னு சொல்லிட்டு அது மிகப்பெரிய ஸ்கேம் நடந்துச்சு. பெரிய மூத்த நடிகர்கள், சத்யராஜ் போன்ற நடிகர்கள்லாம் அந்த ஈமு கோழி வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பல விவசாயிகள்லாம் ரோட்டுக்கு வந்துட்டாங்க, அதில் முதலீடு பண்ணி நஷ்டமடைஞ்சு. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இவங்க வந்து மக்கள்கிட்ட ஈஸியாக மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு நடிகர்களை பயன்படுத்துகிற அந்த முறை வந்து அது தடுக்கணும் கண்டிப்பாக. சமீபத்தில் கூட நான் பார்த்தேன், சமுத்திரக்கனி ஒரு விளம்பரம், ஒரு டேட்ஸோட விளம்பரம், டேட் சிரப்போட விளம்பரம். இந்த இதில் 2 ஸ்பூன் சாப்பிடுங்க. ஒரு பொண்ணு வந்து சொல்லுதுன்னு கேட்டால் பீரியட் வந்து அதான் சொல்லுங்க கேட்டால் நார்மல் பீரியட் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்ன உடனே இவர் என்ன சொல்லு கேட்டால் 2 ஸ்பூன் சாப்பிடுங்கன்றாரு. எதுக்கு விளம்பரம் பண்ணணும்னு கேட்டால் இர்ரெகுலர் பீரியட்னு சொல்கிறாங்க, ஒரு பொண்ணு 2 ஸ்பூன் சாப்பிடுங்கிறார். இன்னொருத்தர் சொல்ல எனக்கு ஸ்டொமக் பெயின்றாரு, 2 ஸ்பூன் சாப்பிடுங்க. இன்னொரு பொண்ணு மெமரி பவர் இல்லை, பிள்ளைக்கு ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைக்கு மெமரி பவர், 2 ஸ்பூன் சாப்பிடுங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் 2 ஸ்பூன் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பாடே சாப்பிட தேவை. நான் என்ன கேட்குறேன்னா, இது ஒரு கொஞ்சமாச்சும் லாஜிக் வேணும்ல. நீங்கள் எல்லாருக்கும் ஜென்ரலாக தெரியும் டேட்ஸ் சிரப்னா அதில் வந்து ஒரு சில விட்டமின் இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும் தானே. அதை குறிப்பிட்ட ஒரு பிராண்டை நீங்கள் சொல்லி நீங்கள் அதை பண்ணும்போது நீங்கள் பயன்படுத்துறீங்களோ இல்லையோ, ஆனால் கேட்டால் அது திணிக்கிற மாதிரி ஆயிடுச்சுல. எல்லாத்துக்கும் 2 ஸ்பூன்னா ஒரு வீட்டில் வந்து கம்பல்சரி நீங்கள் வாங்கணுன்றது அவங்க நோக்கம். ஒரு வீட்டில் ஒரு பெண் இருப்பாங்க, அவங்களுக்கு ரெகுலர் பீரியட் இருக்குது, ஒரு பையனுக்கு வந்து மெமரி லாஸ் இருக்குது, ஒருத்தருக்கு ஸ்டொமக் பெயின் இருக்குது, இப்படின்னு. அப்போது ஒரு வீட்டில் திணிக்கிறாங்க, கொண்டு போயிட்டு ஒரு டேட் சிரப்பை கொண்டு போயிட்டு திணிக்கிறாங்கன்னு ஆயிடுது. இந்த மாதிரி வந்து கேட்டால் வந்து அது திங்கிற பொருளாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபினான்ஸ் கம்பெனியாக இருந்தாலும் சரி, நகையை வந்து அடகு வைக்கிறதுக்கு ஒரு விளம்பரம், வாங்கிறதுக்கு ஒரு விளம்பரம், விற்கிறதுக்கு ஒரு விளம்பரம். எப்படி இருக்கு விற்கிறதுக்கு ஒரு விளம்பரம், அது அடகு வைக்கின்றோம், அடகு வச்ச இடத்த வந்து கேட்டால் அப்படியே விற்கிறதுக்கும் ஒரு விளம்பரம். இப்படி வந்து மக்கள்கிட்ட வந்து நடிகர்கள் வந்து
தேவையில்லாமல் வந்து கேட்டினா வந்து எல்லா விஷயத்தையும் கொண்டு போய் வந்து ஒரு வெறுப்பை ஊட்டுற மாதிரி தான் விளம்பரங்கள் இருக்குது. இது வந்து காலப்போக்கில் என்னன்னு கேட்டால் அப்படின்னு போயிட்டு இப்போ தமன்னா, அதுக்கப்புறம் வந்து காஜல் அகர்வால், ஆமா. இவங்க வந்து ஒரு மோசடி நிறுவனத்தில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபினான்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அவர் 2 பேரும் கையும் களமாக பிடிக்கும்போது கேட்டால் அதில் 25,000 வாங்கிக்கிட்டு இவங்க அதில் வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்கிறாங்க அந்த கம்பெனியை. ஸோ இந்த மாதிரி வந்து பல வந்து மோசடி நிறுவனங்களுக்கெல்லாம் வந்து இவங்க வந்து ஒரு விளம்பரதாரராக ஆயிடுறாங்க. இதன் மூலமாக எனக்கு கேட்டால் மக்கள், சாதாரண மக்கள், ஏழை எளிய மக்கள் ஏமாறுறாங்க. இப்போ உச்சகட்டமாக கேட்டால் இப்போ வந்து ஆந்திராவில் 25 பேர் மேலே எஃப்ஐஆரை போட்டிருக்கிறாங்க. என்னென்னு கேட்டால் அவங்க வந்து குறிப்பிட்ட ஒரு ஆப் வந்து இவங்க வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இது மாதிரி இப்போ ரம்மின்னு உங்களுக்கு தெரியும், சூதாட்டம் தெரியும், அதை வந்து இங்கே சரத்குமார் வந்து ப்ரொமோட் பண்ணார், மார்க்கெட்டிங் சூதாட்ட நாயகனே அவர் சூதாட்ட நாயகனே வச்சாங்க. என்ன கேட்டால் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு. கேட்டால் அது தடை செய்யப்பட்டால் நான் ஏன் வந்து பண்ண போகிறேன், விளம்பரம் பண்ண இருக்கணும், உங்களுக்கு சமூக பொறுப்புன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவர் வேற, ஒரு நடிகர், பிரபலமான நடிகர், உங்களுக்கு பொறுப்பு இல்லை. இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு இரும்பு கம்பியை சொன்னீங்க, டிஎம்டி கம்பின்னு ஒரு இரும்பு கம்பியை சொல்லுவார். அந்த கம்பியில் ஒரு வீடு கட்டியிருக்காரா? கிடையாது. அப்போது இந்த மாதிரி மோசடி நிறுவனம் இப்போ உச்சகட்டமாக என்னன்னு கேட்டால் ஆந்திராவில் முதல் ஸ்டெப்பு இவங்க எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ வந்து ஒரு ஸ்டேட்டு ஒரு விஷயத்தில் வந்து அவேராக இருக்கிறாங்கம்மா. இது எப்படி எதனுடைய தாக்கம்னு கேட்டிங்கன்னா, இப்போ தமிழ்நாடு எடுத்துன்னு கேட்டால் பாலியல் வழக்குகள் சம்மந்தமாக கடுமையான நடவடிக்கை எடுக்க சொல்லி அதுக்காக ஒரு சட்டமே புதுசாக ஏற்றிருக்காரு நம்ம முதலமைச்சர். கர்நாடகாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடன் வாங்கிட்டு இந்த வங்கியில் இருக்க ஏஜென்சிங்கெல்லாம் போய் வந்து அச்சுறுத்துற போது பல தற்கொலைகள் நடக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு சட்டமே போட்டாங்க. என்னன்னு கேட்டால் நீங்கள் வந்து வங்கிகள் நேரடியாக வந்து பணத்தை வந்து சட்ட ரீதியாக வாங்கணும், வீடுகளுக்கு அனுப்பி இது மாதிரி அச்சுறுத்தல் பண்ணால் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க எடுத்திருக்காங்க. இப்போது ரேவந்த் ரெட்டி தெலுங்கானாவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கு வந்து இந்த ஒரு 25 நடிகர்கள், முன்னணி நடிகர்கள் எல்லாருமே, அதுவும் பிரகாஷ் ராஜ், விஜய் தேவர்கொண்டா, ராணா, அந்த மாதிரி ஒரு முக்கியமான இது மாதிரியான முக்கியமான நடிகர்கள், நடிகைகள் 25 பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்க காரணம் கேட்டிங்கன்னா சூதாட்ட ஆப்புகள்னு இருக்குது. சூதாட்ட ஆப்புகள் வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இந்தியா முழுவதுமே பலரும் வந்து இறந்து போயிருக்குது உங்களுக்கு தெரியும். வந்து நீண்ட காலமாக நடந்துட்டு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 6-7 வருஷமாக நடக்குது. பலரும் வந்து கடன்பட்டு தொகை அதிகமாகி நமக்கே வருது. இந்த மாதிரி சூதாட்ட ஆப்கள் மூலமாக வந்து இங்கே சாதாரண மக்களுக்கு பெரிய பெரிய பிரச்சனை இருக்குமா, கடன் பிரச்சனைகள் இருக்குது. ஒரு கடன் வந்து மீள்றதுக்கு இன்னொரு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. பெரிய கோடீஸ்வரன் ஆகணுன்ற எண்ணத்தில் யாருமே இந்த சாதாரண மக்கள் போய் அதில் சிக்க மாட்டாங்க. இப்போ ஏற்கனவே ஒரு தொகை இருக்குன்னு கேட்டால் ஒரு 5 லட்ச ரூபா கடன் இருக்குது, அந்த கடன் வந்து மீள்றதுக்காகன்னு கேட்டால் இந்த மாதிரியான சூதாட்ட வந்து அவங்களே ஒரு குறிப்பிட்ட ஆரம்பத்தில் ஒரு தொகையை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் முதல்ல தொகை, அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா இயல்பாகவே நம்ம முதல்ல ஆடி பார்ப்போம், இதில் நமக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம தொகையை எடுப்போம், போட்டு அதை போட்டு இது மாதிரி வந்து ஆன்லைன்லேயே பணத்தை அவனுக்கு எடுத்துருவானுங்க. சரிங்களா, நம்ம வந்து கேஷ் இருக்கணும் அவ்வளோதான், அக்கௌண்ட்டில் அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி கேட்டால் சமீபத்தில் கூட நாமக்கல்லில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் இதுக்கு முன்னாடி இழந்த ஒருத்தர் வந்து லாஸ் ஆகிட்டு, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காவல்துறையில் சார்ந்த வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகாரிகள், சாதாரண காவலர்கள் உட்பட இந்த மாதிரி சூதாட்டத்தில் மாதிரி சிக்கலை மாதிரி எல்லாருக்கும் பணம்ன்றது எல்லாருக்கும் நெருக்கடி, எல்லாருக்கும் ஒன்று தானே. ஸோ இந்த மாதிரி வந்து இறந்துருக்குறாங்க. இது கண்ணுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும், இது வந்து ஒரு குற்றம்ன்றது எல்லாருக்கும் தெரியும், அதுவும் நடிகருக்கு தெரியாது. நான் என்ன கேட்குறேன், இந்த பிரகாஷ் ராஜ் இன்னைக்கு வந்து புலம்புறாருல, இன்னைக்கு வந்து சொல்றாருல, இந்த பிரகாஷ் ராஜுக்கு தெரியாதா இது சூதாட்டம்னு தெரியும், இதில் வந்து விளையாடணும்னா நம்மளுடைய பணம் போயிடும். அன்னைக்கு தேதிக்கு உங்களுக்கு ஒரு பெரிய ஃபண்டு வருது, அதை கொடுக்குறான்னு சொன்ன உடனே வந்து அவருக்கு பண்ணும்போது தப்புன்னு தெரியல. இப்போ வந்து இது வந்து எதுக்குன்னா இல்லை அவருக்கு பயம் வந்துச்சுன்னு கேட்டால் நம்மளை வந்து அடுத்த கட்டம், நீங்கள் ஒரு விளம்பரம் பண்ணிட்டீங்க, நீங்கள் ஈடுபட்டுட்டீங்க, முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் மன்னிப்பு கேட்குற மாதிரி நீங்கள் இன்னொரு ஆடியோ போகிறதுனாலாம் ஒன்றும் வர போகிறதில்ல. உங்கள் விளம்பரத்தை கேட்டு எவ்வளோ பேர் ஏமாந்து லாஸ் ஆகிருப்பான்ல, பல பேர் தற்கொலை பண்ணி செஞ்சுருக்காங்க. நல்ல அழகான குடும்பங்கள் செதஞ்சி சின்னாபின்னமாக இருக்குது இந்த ஆப்புகளில் போயிட்டு. யங்ஸ்டர்ஸ் வேலைக்கு போகாதவன் நல்லா தெரியும். இப்போது சாதாரணமாக வந்து பேங்க்கில் போய் லோன் கேட்டாலே உங்கள் சேலரி பில்லு கொடுங்கன்னு கேட்குறாங்க, நீங்கள் எவ்வளோ வந்து டேக் ஹோம் சேலரி எவ்வளோ, அது எல்லாமே கேட்குறாங்க. கேட்டு தான் உங்களுக்கு லோனே வந்து ஃபிக்ஸ் ஆகுது பேங்க்லேயே. சாதாரண நேஷனலைஸ் பேங்காக இருக்கட்டும், அது ப்ரைவேட் பேங்க்கில் கூட உங்களுடைய டேக் ஹோம் சேலரி எவ்வளோன்றதை முதல்ல கேட்பாங்க. ஃபஸ்ட்டு கிராஸ் எவ்வளோ, நெட்டு எவ்வளோ, எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் இங்கே வந்து கேட்டால் இவன் என்ன வேலை செய்கிறான் என்ன கேட்டிங்கன்னா, உடனே வந்து ஒரு ஆப் மூலமாக கடனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோட ஃபோட்டோஸ் எல்லாம் இவங்க அப்லோட் பண்ணுறோம், எல்லாத்தையும் பண்ணிடுவானுங்க. ஏன்னா பணம் வருதுன்னா எல்லாம் பண்ணுறான் அந்த நெருக்கடியிலேருந்து வெளிவாகிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற டார்ச்சர் வந்து கேட்டால் நிறைய பேர் வந்து கேட்டால் மீண்டு வெளியே வர முடியாத சூழல் நிறைய பேர் இருக்கிறாங்க. பல பேர் வந்து கேட்டால் சைலண்ட்டாக அவங்களுடைய பணம் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டுக்கு போயிட்டு ஒரே நாளில் பிச்சைக்காரன் அவரெல்லாம் இருக்கிறான் இந்த ஆப்புகள் மூலமாக.
அப்போ இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு வந்து மோசடி நிறுவனங்கள்னு தெரிஞ்சிருந்தும் நீங்க வந்து ஒரு நிறுவனத்துல போய் உங்களுடைய இன்வால்மெண்ட்டை காட்டுறீங்கல்ல, இந்த நிறுவனம் வந்து சர்டிஃபிகேட் பண்றீங்க, இது நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்க கோடீஸ்வரன் ஆயிடலாம், அப்படி இப்படி ஏதோ ஒன்று பண்றீங்க. நீங்க அதில் ஏதாவது வந்து அதை ப்ளே பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் அந்த ஆப்பில் நீங்கள் ஏதாவது நீங்கள் லோன் வாங்கியிருக்கிறீங்களா? அந்த கேம் சூதாட்டத்தை ஆடி இருக்கீங்க, ப்ளே பண்ணியிருக்கீங்க, ஏதாவது இருக்கா? ஒன்றுமே கிடையாது. முழுக்க முழுக்க அவங்க கொடுக்குற பணத்தை மட்டும் வாங்கிக்கிட்டு நீங்கள் வந்து கேட்டால் கண்ணை மூடிக்கிட்டு பண்ணுறீங்க. இது வந்து இவங்க மட்டும் தான் நீங்கள் நினைக்காதீங்க. நடிகர்கள் வந்து ஒரு சாம்பிள் தான், இங்கே ஒரு 25 பேர். அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்டா பிரபலங்கள்லாம் இருக்கிறாங்க. அதான் சார், இந்த 25 பேர்லயே நடிகர்கள் மட்டும் இல்லாம சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸும் இருக்காங்க. அதுதான் நான் சொல்றேன். இவங்களோட அட்டூழியம் இன்னும் தாங்க முடியல. அதுதான் நான் சொல்றேனே, இப்போ ஒரு விஷயம் வந்து ஒரு தவறான ஒரு விஷயம், நல்லா தெரியுது, சட்டத்துக்கு புறம்பான விஷயம், சமூகத்தை சீரழிக்கிற விஷயம், ஒரு குடும்பத்தை வந்து குடும்பம் அதாவது கேட்டினா குடும்பமாக தற்கொலை பண்ணிக்கூடிய ஒரு விஷயம், அதை திட்டமிட்டு வந்து கேட்டினா ஒரு நிறுவனங்கள் பண்ணுது. அந்த நிறுவனத்தோட அடையாளம் கூட உங்களுக்கு தெரியாது. நிச்சயமாக சொல்கிறேன், அதுக்கு குறிப்பிட்ட ஒரு இவர் தான் வந்து ப்ரொப்ரைட்டர்ன்ற மாதிரிலாம் இருக்காது. ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு ஷேர் பண்ண ஒரு கம்பெனியாக கூட இருக்கும், அவனை அடையாளமே பண்ண மாட்டான். அந்த மாதிரியான கம்பெனிகளுக்கு தான் இவங்க போய் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு மாடலாக போயிட்டு ஒரு விளம்பரம் பண்ணி அந்த கம்பெனி நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுறீங்க. இதில் எவ்வளோ லாஸ் ஆகுது? அவன் கண்ணை மூடின்னு தருவான் தாராளமாக. உங்களுக்குன்னா 50 நீங்கள் 25,000 அது சொச்சம், சாரி 25 லட்சம் சொச்சமான வந்து பணம், சொற்ப பணம், கோடி கணக்கில் சம்பளம் வாங்குறீங்கன்னு சினிமாவில். ஆளுக்கு தலா 25, தமன்னாவுக்கு ஒரு 25 லட்சம், காஜல் அஜர்வாலுக்கு 25 லட்சம் வாங்கிக்கிட்டு, அப்போ பாருங்க எப்படிப்பட்ட ஒரு சமூக அக்கறை இல்லாத ஒரு நடிகர் நடிகைகள் இருக்கிறாங்க. இல்லை பிரகாஷ் ராஜ் வந்து ஊர் நியாயம்லாம் பேசக்கூடியவர், உங்களுக்கு தெரியும். நான் சொல்றது ஏதோ ஒரு அரசியலுக்காக நான் பேசுகிறேன். நீங்கள் உங்களோட நிலைப்பாடு என்னவனா இருந்துட்டு போட்டோம் அரசியல் ரீதியாக, ஆனால் ஒரு பொறுப்பு வேணும், சமூக பொறுப்பு வேணும்ல. இந்த மாதிரி வேணும் ஒரு விஷயத்தை நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணுறோமே, அவன் கம்பெனி தெரியுமா தெரியாதா? இவங்க எல்லாருமே விளம்பரத்தை வந்து அதான் நான் சொல்கிறேனே, இங்கே சாப்பிட்றத கூட தீர்மானிக்கிறான். நாம் என்ன சாப்பிடணும்னு தீர்மானிக்கிறது கேட்டால் ஒரு விளம்பரத்தின் மூலமாக திணிக்கிறானுங்க. விளம்பரத்தை கொண்டு வந்து போட்டுக்கிற ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, பயன்படுத்துகிற அத்தனையும். அதில் ஒரு கட்டத்துக்கு மேலே இப்போ ஒரு உடை விஷயத்தில் நீங்கள் அப்புறம் வந்து பண்ணுறீங்கன்னா அது பெரிய சொற்பமான பணமா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் திங்கிறத கூட நீங்கள் சொல்கிறீங்க, இன்னும் சொல்ல போனால் டேப்லெட் மெடிக்கலில் கூட சொல்கிறான், எந்த ஹாஸ்பிட்டல் போகணுன்றது கூட சொல்கிறான். இது எந்த ஹாஸ்பிட்டலில் கூட இங்கே தரமான அங்கே நீ எதாவது சிகிச்சை எடுத்திருக்கியா இல்லையா அதையும் கூட சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் நேரடியாகவே ஒரு மோசடி நிறுவனங்களுக்கே நீங்கள் வந்து உங்களுடைய முகத்தை காட்டி நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அப்போ அங்கே நடவடிக்கை எடுக்கணும்ல. என்னை கேட்டால் வந்து அவரை முதலமைச்சராக பாராட்டுறேன். ரேவந்த் ரெட்டி துணிச்சலாக ஒரு 25 பேர் மேலே எஃப்ஐஆரே போட்டிருக்காரு, அது பாராட்டு. எனக்கு இதில் அரசியலாக நான் பார்க்கவே இல்லை, சரியான நடவடிக்கை. இதுக்கு முன்னாடி அந்த அல்லு அர்ஜுன் விஷயத்தில் நம்ம பார்த்தோம், ஒரு நியாயமான நடவடிக்கை எடுத்திருந்தார். நடிகருடைய அட்ராசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வரம்பு மீறி போகும்போது நடவடிக்கை எடுத்திருந்தார். இறந்து போன சம்மந்தப்பட்ட குடும்பத்தில் அந்த புஷ்பா 2 படத்தில் அந்த ஏற்பட்ட அந்த தள்ளுமுள்ளில் இறந்து போனாங்கல்ல, அந்த கணவரே சப்போர்ட் பண்ணுறாரு அல்லு அர்ஜுனுக்கு. நான் வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன், புகார் நான் கொடுக்கவே இல்லைன்னு கூட சொன்னார். ஆனால் சட்டம் அதனுடைய வேலையை செஞ்சது. சார், ஆனா இது மக்கள் மேலதானே தப்பு. அவங்க பணத்தை வாங்கிட்டு நடிக்கிறாங்க, நீங்க ஏன் அதை வாங்குறீங்க, நீங்க ஏன் அதை பண்றீங்கன்ற ஒரு கேள்வி. நீங்க ரொம்ப கரெக்ட், நீங்க ரொம்ப நல்ல கேள்விதான் கேட்குறீங்க. ஆனால் அப்படி இல்லை. ஒரு பண நெருக்கடி உள்ளவங்களுக்கு எப்படியாவது அவங்க வந்து ரெமெடி கிடைக்குமான்னு பார்க்குறாங்க. இப்போ எல்லாருமே வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக நீங்க போனாங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரியான இந்த ஆப்லலாம் போறாங்கல்ல சூதாட்டத்தில், பணம் சம்பாதிக்கிறதுக்காக போல. அவங்களுக்குள்ள நெருக்கடி வந்து ஒன்று லோன் கொடுத்தா கண்ணை முடின்னு வாங்கிடுவான். ஏன்னா அவனுக்கு நெருக்கடி, அன்னைக்கு அவன் வந்து ஃப்ரீ ஆகணும். இந்த விளையாட்டு விளையாட எப்படியாவது. அப்போ அடுத்த கட்டம்னு கேட்டினா இந்த மாதிரி சூதாட்டத்தில் போட்டு கேட்டினா ஏற்கனவே பணம் வச்சுக்கிட்டு இருந்தவன் போகிறதுலாம் ரொம்ப சொற்பமாக இருக்கும். ஒரு 10 100ல் வந்து ஒரு 2 பேர் 4 பேர் இருக்கும். பணம் நெருக்கடி உள்ளவன் தான் நான் கேட்டினா இதன் மூலமாக போய் இந்த விளையாட்டு மூலமாக நம்ம வந்து பணம் சம்பாரிச்சிடலாம்னு சொல்லிட்டு அப்படி தவறு தான். ஆனால் ஒரு நெருக்கடின்னு சொல்கிறேன் நான், அது கண்டிப்பாக நம்ம கண்டிக்க தகுந்தது, அதை நம்ம அனுமதிக்கலாம், அதை வந்து ஊக்கப்படுத்தலாம். ஆனால் ஒரு நெருக்கடியில் போய் மாட்டிக்கிறான்னு சொல்ல வரேன் நான். இதன் மூலமாக நம்ம வந்து மீட்டலாம்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து இவங்களா இப்போ உண்மையாக நான் சொல்கிறேன், இந்த பணம் சம்பாதிக்கிறதுக்காக போகிறான் பார்த்தீங்களா, அவன் இன்றைக்கி வேணால் எடுத்துடலாம், இன்றைக்கி ஒரு சூதாட்டம் ஆடி இன்றைக்கி ஒரு கெயின் வந்துடலாம், நாளைக்கு ஒரு நாள் அவன் கண்டிப்பாக இழப்பான். ஸோ அதனால் எப்போவும் வந்து நல்ல வழியில் சம்பாதிக்கணுன்ற அந்த இது இருக்குன்னா, ஆனால் தவிர்க்க முடியாமல் இந்த மாதிரி எல்லாரும் சிக்கிக்கிறது கிடையாது. குடும்பத்தில் சில நெருக்கடிகள், பண நெருக்கடி உள்ளவங்க, வியாபாரத்தில் நெருக்கடி உள்ளவங்க தான் இந்த மாதிரியான சிக்கலை போய் மாட்டுறாங்க. இதெல்லாம் யாரும் யோசிக்கவே மாட்டாங்களா சார் நடிகர்கள்? ஏன்னா அவங்கள நம்பி சிலர் வந்து அந்த விளையாட்டுல இறங்குறாங்க, இல்ல ஒரு பொருளை சாப்பிட்றாங்க, வாங்குறாங்க. இங்க உங்க விஷயம் இங்கே
இன்னைக்கு உலகம் எப்படி இருக்குன்னா முழுக்க முழுக்க விளம்பரத்தை மட்டுமே நம்பி இருக்கோம். விளம்பர ஒரு மாய உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எதையுமே இங்கே வந்து உடைச்சி பார்க்கறது கிடையாது, தரமானதான்னு பார்க்கறது கிடையாது. இங்கே மனிதர்களே தரம் இல்லாமல் போயிட்டாங்க. அப்போ நம்ம இங்கே வந்து தரத்தை எப்படி தேட முடியும்? எல்லாமே மாய உலகமாக இருக்குது. எல்லாமே விளம்பரம் ஆயிடுச்சு. மார்க்கெட்டிங்னு சொல்லி தனியாக ஒரு துறை வந்து, இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நான் எத்தனை பால் பாக்கெட் வருது? ஆனால் ஆவினுக்கு ஏதாவது மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு யாராவது நடிகர்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்களா? இல்லை. ஏன்னா அரசோட நிறுவனம். ஆவின் வந்து அரசு நிறுவனம். அது வந்து கேட்டால் தரமாக இருக்குன்னு நம்பிக்கை. இன்றைக்கி வரைக்கும் இன்னொரு ஒரு பால் நிறுவனம், எத்தனையோ பால் நிறுவனங்கள் வந்துச்சு, எத்தனையோ நடிகைகள் கூட விளம்பரம் பண்ணுறாங்கன்னு கேட்டால், ஆனால் வந்து ஆவின்னா தரமானதுன்னு சொல்லிட்டு மக்கள் தேடி போகிறாங்க. அப்போ மக்கள் வந்து ஒரு 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 குறிப்பிட்ட வந்து ஒரு அரசு நிறுவனத்தின் மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க. அந்த நம்பிக்கை வேணும். இன்றைக்கும் நான் சொல்கிறேன் கேட்டேன், எத்தனையோ ப்ரைவேட் பேங்குகள் இருக்குது. ஆனால் நேஷனலைஸ் பேங்க்கில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்குது, ப்ரைவேட் பேங்க்கில் கம்மியாக தான் இருக்குது. காரணம் கேட்டால் அரசு மேலே ஒரு நம்பிக்கை. ஸோ அரசு தான் இதை வந்து பார்த்திங்கன்னா வந்து இதை மாற்றணும். மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அரசோட வழியில் நடப்போம். இப்போ அரசு வந்து கோடிட்டு காட்டுது என்னன்னு கேட்டேன், 25 பேர் இவங்க ஃப்ராடுங்கன்றாங்க. இப்போ மக்கள் உணர்வாங்க இல்லையா? அதெல்லாம் மக்கள்கிட்ட வந்து ஒரு மாற்றம்னா அரசும் வந்து மக்களை சரியான முறையில் வழி நடத்தும் போது இந்த விஷயம் அடிபட்டு போயிடும். சார், இப்போ மார்க்கெட்ல வைக்கிற இப்போ ஓரியோ பிஸ்கெட் எடுத்துக்கலாம், மாசா ஜூஸ், பெப்சி, கூல் ட்ரிங்க்ஸ், கொக்கோ கோலான்னு எவ்வளோ எல்லாத்தையுமே அரசு விற்க முடியாது இல்ல? இல்ல சார், எவ்வளோ பிராண்ட்ல வந்து ஆட்ல வந்து ஆக்டர்ஸ்லாம் நடிக்கிறாங்க. ஆனா வந்து நான் ஒரு வீடியோல பார்த்தா ராஷ்மிகா அவர்கள் இருந்தாங்க. ஒருத்தர் வந்து பர்த்டே கேக் ஊட்டுறாரு. ஆனா அந்த ஸ்வீட் இருக்கிறதுனால அந்த கேக்கு கூட அவங்க சாப்பிடல. ஆனா எவ்வளவோ சின்ன குழந்தைகள் அவங்க நடிக்கிற 7up அந்த ஜூஸை குடிச்சிருப்பாங்க. பெரும்பாலும் நான் சொல்றேம்மா, பெரும்பாலான நடிகைகள் இந்த விளம்பரத்தை நடிக்கிறவங்க யாருமே அதை பயன்படுத்துறதே இல்லை. அவங்க பயன்படுத்துறதெல்லாம் வேற, அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க சொல்றீங்கல்ல இந்த 7up இதெல்லாம் அவங்க சாப்பிட மாட்டாங்க. சரி, எவ்வளோ சின்ன குழந்தைகள் அதை சாப்பிடுறாங்க. அதுதான்மா நீங்க இப்போ நீங்க சொல்றீங்கல்ல, நீங்க உதாரணம் சொல்ல சின்ன குழந்தைகளுக்கான நான் உதாரணம் சொல்றேன். நீங்க வேணா எடுத்து செக் பண்ணி பாத்துங்க. ஜான்சன் ஒரு பவுடர் இருக்கு தெரியும்ல? எவ்வளவு காலமா வந்துட்டு அந்த பவுடர். அந்த பவுடர் பேன் பண்ணிட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? தெரியும் சார். எப்போ வந்துன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே ஜான்சன் பவுடர் தான் போட்டு. ஆனால் கடைசியில் அது என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த நிறுவனம் வந்து ஒரு குறிப்பிட்ட வந்து இந்த சோளம் மாவுலேருந்து அதை தயாரிக்கிறான்னு சொல்லிட்டு அந்த வந்து அலர்ஜி ஆகிட்டு அமெரிக்காவில் ஒருத்தன் கேஸை போட்டு என்ன சொல்கிறேன்னு கேட்டால், கேன்சர் வர்றது வந்து இந்த ஜான்சன் பவுடர் போட்டாக்கா அது கேட்டால் கேன்சருக்கான அறிகுறிகள் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி அதை பேன் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதே மாதிரி தான் அந்த ஓரியோவும் சொல்றாங்க. ஓரியோ பிஸ்கெட் வந்து அவ்வளோ, அதுதான் நான் சொல்றேன்னா, இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குன்னா மார்க்கெட்டிங்லாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 1/4 நூற்றாண்டு 30 வருஷம் முடிஞ்சிடுச்சு. ஒரு தலைமுறையே வாழ்ந்தாச்சு. இப்போ வந்து கண்டுபிடிச்சி நான் சொல்றேன் அதை பேன் பண்ணுங்கன்றாங்க. அதுக்கு என்ன சொல்லுவீங்க? இந்த மாதிரி பல நிறுவனங்களுக்கு சினிமா நடிகைகளின் அழகு சோப் பார்த்துருப்பீங்க நீங்க. இந்த க்ரீம் போட்டா வெள்ளையா, இந்த க்ரீம் போடுங்க, இந்த சோப் போட்டா வெள்ளையாயிரும். அதுதான் சார். இந்த மாதிரி ஏகப்பட்ட விளம்பரங்கள் வந்து கன்சியூமர் ஐட்டம். இதுதான் ரொம்ப ஃபுட்டு கன்சியூமர் வந்து மன்னிக்கவே முடியாது, உயிர் போற விஷயம் அது. அதையே இங்கே விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ரெஸ் மெட்டீரியல்லாம் செகண்டு, அதெல்லாம் பணம் தான் லாஸ்ட். 2 விஷயம் நான் சொல்றேன். இங்க வந்து இந்த ஸ்கின், இந்த ஹெல்த் விஷயமா இருக்கட்டும், மெடிக்கல் விஷயமா இருக்கட்டும், இதெல்லாம் விளம்பரமே பண்ணக்கூடாதுன்னு ஒரு தடை உத்தரவு போனா எனக்கு கேட்டா, முழுக்க ஹெல்த் விஷயத்தை நான் சொல்றேன். ஒரே ஒரு வரியில முடிச்சலாம். ஹெல்த் விஷயம் சம்பந்தப்பட்ட எதிரையுமே நீங்க விளம்பரம் பண்ணக்கூடாது. எந்த அடிப்படையில் நீங்க சர்டிபிகேட் பண்றீங்க? இந்த சோப்பு போட்டா வந்து நல்லா இருக்குன்றதோ, இல்லை வந்து ஹெல்த்ன்றதோ, இல்லை இந்த மருந்து சாப்பிட்டா ஹெல்த்ன்றதோ, இல்லை இந்த ஃபுட்டை சாப்பிட்டா ஹெல்த்ன்றதோ எப்படி நீங்க சர்டிபிகேட் பண்ண முடியும்? அதான் சார், அப்ப அரசு மேலதான் தப்பா? இது சாப்பிட்டா அரசு இல்ல, இங்க சமூக பார்வைக்கு அரசு கடமை இருக்கு. ஆனால் இதை வந்து ஒரு கட்டுப்பாட்டு கொண்டு வரணும். இப்போ ஒரு 30 வருஷம் கழிச்சு அமெரிக்காவில் முடிவாகுது ஜான்சன் பவுடர் வந்து, ஆனால் உலகம் முழுவதும் மார்க்கெட் பண்ணிட்டான். ஆனா இப்போ வரைக்குமே அந்த மாதிரி பேன் பண்ணாத ப்ராடக்ட் எவ்வளவோ நம்ம இந்தியாலே நிறைய இருக்குல்ல சார். அதெல்லாம் எப்போ பேன்? அதுதான் நான் சொல்றேன்ல. இப்போ இந்த எடுத்துங்க, ஒரு முதலமைச்சர் முடிவு எடுக்கிறாரு, எடுத்து 25 பேர் மேல எஃப்ஐஆர் போடுறாரு. இப்போ இனி அடுத்தது வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் இல்லையா? நிச்சயமா கேட்டால் அடுத்த விளம்பரங்கள்ல அது காலகாலமாக நடந்துட்டு தான் இருக்கு. பட் இருந்தாலும் ஒரு அச்ச உணர்வு இருக்குண்ணா. 25 பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்குன்னா இனிமேல் எச்சரிக்கையாக இருக்குன்னு சொல்லுவேன். ஆனால் ஒட்டுமொத்தமாகவே ஒரு சட்ட திருத்தம் இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபினான்ஸ் கம்பெனியில் இந்த மாதிரியான மோசடி நிறுவனங்களில் வந்து விளம்பரங்கள்லாம் நடிக்கக்கூடாது. சினிமாவில் நடிக்கிறீங்களா அதோட போயிடும். என்ன கேட்டால் ஒரே வாரம், சினிமாவில் நீங்கள் நடிக்கிறீங்களா அதோட போயிடும்.
மற்றபடி இந்த விளம்பர படங்களை நீங்கள் வந்து நடிக்க மாட்டேன்னா இங்கே சாதாரண இங்கே இந்தியா வந்து 140 கோடியில் இருக்கிற இங்கே மக்கள் பல அடுக்கு இருக்குது மக்கள்கிட்ட. படித்தவன் படிக்காதவன் பல அடுக்குகள்லாம் ஒரு 10 அடுக்குகள் இருக்கும். இங்கே ஏதோ 3 மேல் தட்டு நடுத்தட்டு கீழ்த்தட்டு கிடையாது. இங்கே பல தட்டுகள் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ஈர்க்கப்பட்டு ஏமாற்றப்படுறாங்கன்றது தான் உண்மை. இதுக்கு சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அகில இந்திய அளவில் வந்து கேட்டால் ஒரு சட்டம் கொண்டு வந்து நடிகர்கள் வந்து இந்த மாதிரியான விளம்பரங்களில் நடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது சட்டம் ஒரு முன்மாதிரி கொண்டு வந்துட்டாங்கன்னா அதை வச்சு கேட்டால் நீதிமன்றங்களில் தீர்ப்பு வழங்குறது ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் கூட அவங்களாம் எஸ்கேப் ஆகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கலாம். இப்போ எஃப்ஐஆர் போட்டாலும் கூட ஆமாம் இப்போ எஃப்ஐஆர் போட்டாலும் கடைசியாக எங்கே வந்து நிற்கணும்னு கேட்டால் ஒரு அபராதத்தில் கூட வந்து நிற்கலாம். அவ்வளோதான் தவிர பெரிய இவங்களுக்கு வந்து இதன் மூலமாக வந்து தண்டனை கிடைக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதுக்கான சட்ட திருத்தம்னு கேட்டால் இவங்க முதல் நடிக்கவே கூடாதுன்னு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்கன்னா அப்போ சரியாக இருக்கும். அப்போ வந்து விஜய் சேதுபதி வந்து சொல்லுவாரா எனக்கு வந்து இந்த டைல்ஸ் போடுங்கன்னு சொல்லுவாரா? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். அவங்க வீட்டில் கிரானைட்டை போட்டுட்டு நமக்கு வந்து நீ இந்த டைல்ஸை ஒட்டிக்கோங்க தானே உண்மை. இந்த மாதிரி கேட்டால் இந்த மாதிரி நீங்கள் அப்பளம் சாப்பிடணுமா இந்த நிறுவனத்தோட அப்பளத்தை சாப்பிடுங்கன்றீங்க. வெள்ளையாகணுமா இந்த கிரீமை போடுங்க. அதுதான் சொல்றேன். அது மாதிரி இதெல்லாம் வந்து மாறணுன்ற இது மாறணும்னா இப்போ இந்த மாதிரி மோசடி நிறுவனங்கள் கிட்டலாம் வந்து கிட்டத்தட்ட இது ஒரு எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 30-40 வருஷமாவே இருக்கு. இதில் முதலீடு போடுங்க. இந்த ஒரு பேரில் உங்களுக்கு தெரியுமா தெரியாது, இந்த தேக்கு மரத்தை வந்து செடியை நட்டுட்டு ஒரு தோட்டம் ஃபுல்லாக நட்டுட்டு அந்த அனுபவ குரூப்னு ஒரு குரூப் இருந்து ஒரு கம்பெனி தேக்கு மரத்தில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, இந்த மரம் வளரும் போது உங்கள் பணம் வளர்ந்துடும் சொன்னானுங்க. இது இப்போ எங்க அதெல்லாம் என்ன ஆச்சுன்னே தெரியல. இப்போலாம் தேக்கு மரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து அந்த மரம்லாம் வளர்ந்துதா இல்லை இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நிலமெல்லாம் என்னன்னு தெரியல. ஸோ அதனால் பெரும்பாலும் இந்த பிளாக் மணி வச்சுருக்கிறவங்கள வந்து மையப்படுத்தி தான் வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் நடக்குதுன்றது வெளிச்சமான உண்மை தான். ஆனால் இதில் அப்பாவி மக்களும் போய் சிக்கிறாங்கன்றது தான் உண்மை. அதிகமான அப்பாவி மக்கள் தான் வந்து போய் சிக்கிறாங்க. இவங்க வந்து இவங்களுடைய எண்ணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பிளாக் மணி வச்சிருக்கவங்கள வந்து பார்த்தீங்கன்னா குறி வைக்கிறாங்க. ஆனால் அதை சிக்கிறது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க புலிக்கும் கரடிக்கும் இவங்க வந்து வைக்கும் போது கேட்டால் அங்கே மான்களும் ஆடுகளும் மாட்டிக்குது கூண்டுல. இதுதான் உண்மை சார். மக்களுக்கு வந்து பிரச்சனை இல்லாத வரைக்கும் எதுவுமே தப்பு இல்லை சார். ஆனா வந்து இப்போ என்னோட இறுதியான கேள்வி என்னன்னா சார், இப்போ இது நல்லதே கிடையாது, இதுல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு எதுவுமே தெரியாம அந்த ஆட்ல நடிக்கிற ஆக்ட்ரஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஒரு பக்கம் என்ன இதுல எதுவுமே இப்போ சாப்பிட்டா வந்து நல்லதா கெட்டதா எதுவுமே தெரியாம அது கண்மூடித்தனமா தனக்கு பிடிச்ச ஒரு நடிகர் வந்து அதுல நடிக்கிறாரு, தனக்கு பிடிச்ச ஒரு நடிகை வந்து அதுல இருக்காங்க, இவங்க வாங்க சொல்றாங்க அப்படின்ட்டு கண்மூடித்தனமா நம்பி வாங்குற மக்கள் ஒரு பக்கம். யாரு மேல சார் தப்பு நீங்க நினைக்கிறீங்க? இவங்க மேலே இவங்க மேல? இல்ல நடிக்கிறவங்க மேல தப்புன்றதை விட ஏமாறுற மக்களை தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா மக்கள் கிட்ட இந்த அவேர்னஸ் இல்லை. அரசையும் மக்களையும் தான் முதல்ல நம்ம வந்து குறை சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறோம். அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த இடத்துல நம்ம இருக்கிறோம். ஆனால் குற்றவாளிகள் வந்து இங்கே தப்புன்றதாண்டி குற்றம்னு இருக்குல்ல, குற்றம் செய்கிற இடத்துல வந்து இவங்க இருக்கிறாங்க, நடிகர்கள் இருக்கிறாங்க. இந்த மாதிரியான மோசடி விளம்பர படங்களில் நடிக்கிறது மூலமாக இவங்க வந்து ஒரு குற்றவாளி. அதாவது கட்டினா வந்து ஒரு குற்றத்தை வந்து செய்யறதுக்கு இல்லை ஒரு குற்றத்தை வந்து கட்டினா இவங்க வந்து கட்டினா மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு இவங்க துணையாக இருக்கிறாங்க. அப்போ இவங்களும் குற்றவாளிகள் தான். ஒரு குற்றம், அந்த குற்றத்தை மார்க்கெட்டிங் பண்ணுற இடத்துல இவங்க இருக்கிறாங்க, இந்த நடிகர்கள் இருக்கிறாங்க. அவங்கள குற்றவாளி பார்வையில் பார்க்கணும். தப்புன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே சாதாரண மக்கள் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க. அந்த அப்பாவி மக்கள் செய்யக்கூடிய தவறாக தான் நம்ம அதை பார்க்குறோம். இதே அரசு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடமை தவறை தான் பார்க்குறோம். அரசு வந்து இதை தடுக்கலைன்னா அரசு வந்து இந்த விஷயத்துல வந்து ஒரு குற்ற நடவடிக்கை எடுக்காமல் கடமை தவறுது இந்த அரசு, அப்படி தான் நம்ம பார்க்கணும். அதனால் வந்து கேட்டால் குற்றவாளிகள் தரப்பில் இந்த மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய நடிகைகள் வந்து குற்றவாளி தரப்பில் தான் நம்ம பார்க்கணும். ஓகே சார். அப்ப நடிக்கிறவங்க வந்து ஆட்ல எல்லாம் நடிக்காம அவங்க நடிச்சுட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு சினிமாவில் நடிக்கலாம். அவங்க தொழில் என்னம்மா? நடிகர். எதில் நடிக்கணும்? நாடகத்தில் நடிங்க, சினிமாவில் நடிங்க. மக்களுடைய வாழ்க்கையில வந்து நீங்க நடிக்கக்கூடாதுல்ல. அதுதான் நம்ம சொல்றோம். இங்க வந்து இங்க உண்ணக்கூடிய உணவா இருக்கட்டும், மருத்துவமா இருக்கட்டும், உடுத்துற உடையா எல்லாமே வந்து இங்க வந்து வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில வந்து நீங்க விளையாடாதீங்கன்ற. உங்க நடிப்பை காட்டி விளையாடாதீங்க. நீங்க விளையாடக்கூடிய இடம் கேட்டினா ஸ்டேஜ் டிராமா, கேமரா முன்னாடி நீங்க வந்து சினிமாவில் நீங்க நடிங்க, மக்களுடைய வாழ்க்கையை நடிக்காதீங்கன்னு சொல்றேன் நான். ஓகே சார், ரொம்ப தெளிவா புரியுற மாதிரி சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசலாம் சார். நன்றி. நன்றிமா. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.
நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலைய கம்பேர் பண்ணுங்க, எங்க கம்மியோ அங்க வாங்குங்க.